நாங்கள 35 வருஷத்துக்கு மேல இருக்கிறோம். எங்க வயது என்னமோ அப்படி எரியுது. எங்களுக்கு வீடு கொடுத்துட்டா நாங்க போயிடுவோம். இல்ல பிஸ்தால ஊட்டின்னு கொளுத்தின்னு இங்க சாகுவேன் நானு. முதலமைச்சராண்டே வரோம். அரிசி வாங்குற ஓட்டு இது பாருங்க சார் நீங்களே. ஆனா எங்க வயது எரியுது சார், எரியுது சார். இதெல்லாம் இடிச்சிடுவேன் எங்க வீடு. உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்களுக்கு பத்திரம் தராருமா, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு நாங்க போன எல்லாமே ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. இது உதயநிதி பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்த ஐடி கார்டு. இது நான் காசு கட்டின பில்லு. இது வீட்டு அலாட்மெண்ட் பேப்பர். என்கிட்ட எல்லாமே ஒரிஜினல் இருக்கு. என்கிட்ட வீடை கொடுக்காம உங்களோட வீடை நாங்க இடிக்க மாட்டேன்னு சொன்னவங்க இன்னைக்கு வீடை இடிச்சிருங்க, வீடை இடிச்சிட்டு இன்னைக்கு போய் நாங்க நின்று கேட்கறோம் வீடு இல்லைன்றாங்க. அந்த போர்டு வச்சவங்களுக்கும் வீடு இல்லைன்றாங்க சார். எங்களோட நிலைமை ஃபுல்லா திண்டாட்டம் இருக்கு சார். இப்போ புள்ள சேர்த்துட்டாங்க. இந்த மருமகள மரம் சேர்த்து ஐயா நான் எதிர்கிட்ட சுத்தி பார்த்துக்கிறேன் காப்பாற்றுறாங்க. எனக்கு அந்த இடம் ஓணும் தாங்க. இந்த இடம் வந்தா போதும். எட்டாவது ஊற்றிக்க பூச்சிட்டு ஊற்றிக்க. ஸ்டாலின் ஆட்சி நடக்குது, உதயநிதி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஒரு மக்களுக்கு கரெக்டான பணியை வந்து எடுத்துன்னு போய் நடைமுறைப்படுத்தி அவங்களுக்கு வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்குறதா வந்து ஆட்சி கரெக்ட் நல்ல முறை ஆட்சி. உங்களுக்கு தேவைன்றதெல்லாம் எங்கள் ஓட்டுக்காக எல்லாமே பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் வீடு கொடுக்கும்போது மட்டும் வந்து எல்லாமே வந்து என்ன கதை இது? ஓட்டு போட மட்டும் நாங்க தேவை லிஸ்ட்ல வேணும். இப்ப எங்களுக்கு தர மாட்டீங்களா? இந்த ஆட்சியே முதல் கேவலமா இருக்குது.